தமிழக அரசின் புதிய கல்விக் கொள்கை அமலாகுமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முழுவதும் கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் மாணவர்களிடம் கருத்து கேட்டு குழு அதன் அறிக்கையை ஜூலை மாதம் முதலமைச்சரிடம் சமர்ப்பித்தது. இந்நிலையில் மாநில கல்விக் கொள்கையை அமல்படுத்தாமல் தமிழக அரசு அதை கிடப்பில் போட்டுள்ள நிலையில் மாநில கல்விக் கொள்கையை கைவிட அரசு முடிவு செய்து விட்டதா என கல்வியாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். மத்திய அரசு கடந்த 2020ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தது. இதனை தமிழக அரசு தொடக்கம் முதலே திமுக எதிர்த்தது. பின்னர் ஆட்சிக்கு வந்த பின்னர் குறிப்பாக தமிழகத்திற்கான பிரத்யேகமான கல்விக் கொள்கையை வடிவமைப்பதற்காக டெல்லி நீதிமன்ற முன்னாள் நீதிபதி முருகேசன் தலைமையில் 13 பேர் கொண்ட குழுவை அமைத்தது. அந்த குழு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் கல்வியாளர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என பல தரப்பினரிடமும் கருத்துக்களை பெற்று 1.5 ஆண்டு கால தயாரிப்புக்கு பின்னர் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதலமைச்சரிடம் 600 பக்கத்திற்கும் மேலான அறிக்கையை சமர்ப்பித்தது. ஆனால் அந்த அறிக்கையை அமல்படுத்துவதற்கான எந்த பணிகளும் நடைபெறவில்லை. குறிப்பாக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு சப்கமிட்டி எனப்படுகின்ற ஒரு துணைக்குழுவை அமைத்து அந்த மாநில கல்விக் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சங்களை ஆராய்ந்து அதனை அமல்படுத்துவதற்கான அந்த பணிகளை அரசு மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அது போன்ற எந்த பணிகளும் இதுவரை நடைபெறாமல் அரசு கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் மாநில கல்விக் கொள்கையை தமிழக அரசு கைவிட முடிவு செய்துவிட்டதா என்கின்ற அந்த ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் சட்டப்பேரவையில் குறிப்பாக யுஜிசி கொண்டு வந்த வரைவு அறிக்கை எதிராக சட்டமன்ற தீர்மானத்தை தமிழக அரசு இயற்றியுள்ளது. ஏற்கனவே மாநில கல்விக் கொள்கைக்கான அறிக்கை தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் அதனை நிறைவேற்ற வரைவு கொள்கைக்கு குறிப்பாக தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து ஏன் என்கின்ற மற்றொரு கேள்வியும் தற்பொழுது முன்வைக்கப்படுகின்றது. அந்த வகையில் தான் தற்பொழுது மாநில கல்விக் கொள்கையை அரசு நிறைவேற்றுமா அல்லது கிடப்பை கைவிடுமா என்கின்ற அந்த அடிப்படையில் கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.